ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய சர்ச் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பண்ணை விலை பங்களா. இதுக்கு எதுக்கு பண்ணை விலை அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, நிறைய பனைமரங்கள் இருக்கும், அதனால தான். அதுவும் இல்லாமல் பனைமரங்கள் அதிகமாக இருந்ததுனால முக்கியமான தொழிலே பனை தொழில் தான். ஸோ அதனால தான் பண்ணை விலைன்னு வந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ஊரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பண்ணை விலை புதூர், பண்ணை விலை, பண்டார விலை அப்படின்னு 2-3 ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணை விலை பங்களா அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, முன்னாடி காலத்தில் அதாவது 19th செஞ்சுரியில் கொஞ்சம் வெள்ளக்காரங்க வந்து இங்கே தங்கி ஊழியம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டியிருக்காங்க. மற்ற வீடுகள்லாம் குடிசை வீடுகளாக இருந்திருக்கும், அது மட்டும் தான் பங்களா டைப்பாக இருந்ததுனால பங்களா அப்படின்னு வச்சுருக்காங்க. சர்ச்ல பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ தான் வேப்ப மரம்லாம் வச்சிருக்காங்க. முன்னாடி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புளிய மரம் இருக்கும் லைனா. அப்போ வந்து புளியங்காய் சீசன் இருக்கும் இல்லையா, அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா புளிய உளுப்பி மொத்தமா கீழே வந்து விழும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன பெட்டியில எடுத்துட்டு வந்து நேரம் அந்த மண்டபத்துல தான் போட்டு குவிச்சு வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஏலம் விடுவாங்க. அப்ப எங்க பாட்டி வந்து எங்களுக்கு ஏலம் எடுத்து வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த புளி தான் யூஸ் பண்ணுவோம், கடைகள்லாம் வாங்குறதே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா அந்த புளிய மரத்தெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வேப்ப மரம் வச்சுட்டாங்க. அதுவுமே இப்ப நல்லா வளர்ந்துட்டு இந்த கிரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா அசனெல்லாம் வச்சா இங்கதான் நடக்கும். ஸோ வாங்க அப்படின்னு நம்ம அடுத்த சர்ச்சுக்கு உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்டபம் வந்து ஃப்ரண்ட்ல கட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மண்டபம் வந்து வேற செட்டப்ல இருந்து இப்போ 2018ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி கல் பதிப்பாங்க இல்லையா, ஸோ இந்த கல்லுல தான் பாத்தீங்கன்னா 2018 அப்போ கட்டினதா சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல யார் ஐயாவா இருந்திருப்பாங்க, யார் உபதேசியரா இருந்திருப்பாங்க, பிஷப் யார் அப்படிங்கறதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ஐயாவோட கல்லறை இருக்கு. அந்த கல்லறையை பத்தி ஒரு டீட்டெயில், ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க அப்படி நம்ம சர்ச்சுக்குள்ள போலாம். எப்பவுமே சர்ச்சுக்கு மெயின் டோர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சிருப்பாங்க. இதுல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பாங்க. சர்ச் முடிஞ்சு பிரேயர் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது பாத்தீங்கன்னா இதுல எண்ணெய் எடுத்து இப்படி சிலுவை போட்டுட்டு போவாங்க. அது போக பாத்தீங்கன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா சர்ச்ல உள்ள எண்ணெயை எடுத்து நம்ம மேல போட்டோம் அப்படின்னா சுகமாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஏன்னா பைபிளையும் வசனம் சொல்லியிருக்கு, உங்களில் ஒருவன் வியாதியா இருந்தால் முதலாவது எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் அப்படி சொல்லி இருக்கிறதுனால யாருக்காவது வீட்டுல சுகம் இல்லாம இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னா இங்க உள்ள எண்ணெய் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சிலுவை போடுவாங்க. கால் வலி கை வலிலாம் இருக்கிறவங்க காலில் கைகள் எல்லாம் அதை தடவி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படின்னா சுகமாயிரும், அது வந்து உண்மையிலே சுகம் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விசுவாசத்தோட அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சை எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1844லயே கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு பழமையான சர்ச் தான். அதாவது வெள்ளக்காரங்க இருக்கும் போதே இந்த சர்ச்சு கட்டினதா சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்த சர்ச்சே வந்து ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டக்கர்னு ஒரு மிஷினரி, அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா ஊழியம் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்லாம் கட்டினதுல மெயினா அவங்களும் ஒருத்தங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ச் ஐயாவோட பேர். ஐயானா நம்ம ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரை இந்த சர்ச்ல ஊழியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 1844ல இருந்து 1865 வரை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல டக்கர் அப்படிங்கிற ஐயா தான் வந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அப்படி ஒவ்வொருத்தரா பண்ணி 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 ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்போ வர கூட 2016 வரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளதெல்லாம் இன்னும் மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து 2025 வரை உள்ளதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து சர்ச்ல 5 இயர்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 5 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் 3 இயர்ஸ்லயே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா 3 இயர்ஸ்லயே போவாங்க, 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ்லயே போவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் தான் ஒரு சர்ச்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வேற சர்ச் போயிருவாங்க. ஸோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஆலயம், அதாவது கிரைஸ்ட் சர்ச். இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. 1846ல கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1849ல முடிச்சிருக்காங்க. டக்கர் அப்படிங்கிற ஐயா தான் இந்த சர்ச் கட்டுறதுக்கு முக்கியமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க. சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஜென்ஸ் உட்காருவாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ் உட்காருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பொதுவாக எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அதே இடத்த தான் ஃபாலோ பண்ணி எப்போ வந்தாலும் சர்ச்சில் அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. அது என்னமோ எல்லாருக்கும் அப்படி ஒரு பழக்கமாயிருச்சு. ஸோ எங்களுடைய பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான், அம்மா, தங்கச்சி 3 பேரும் லைனாக இதில் தான் உட்காந்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி எவ்வளவா யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. நாங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் இதில் உட்காந்துருப்போம்.
நிறைய பேர் படிக்கிறதுக்கு வெளியூர் போயிருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்காக வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இல்லாதனால சண்டே சர்வீஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்ல கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதே இது அசனத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல போய் வேலைக்குன்னு போனவங்க, செட்டில் ஆனவங்க, எல்லாருடைய ரிலேட்டிவ்ஸும் எல்லாரும் வருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சே ஃபுல்லாக நிரம்பி இருக்கும், நல்லா கூட்டமாக இருக்கும். சர்ச்ல பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இடம் வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு அப்படின்ட்டு, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஐயா நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ பிரசங்கம் பண்றதுக்காக தான் இதை வந்து பிரசங்க பீடம் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து மெசேஜ் கொடுப்பாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அப்படி பேசுவாங்க, பைபிள் உள்ள வசனங்களை பத்தி நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ வந்து ஐயா வந்து இங்க நின்று தான் பேசுவாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. இங்க நின்று பார்த்தீங்கன்னா ஏதாவது அறிவிப்பு சொல்றதுக்கு வந்து இங்க நின்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ கல்யாணம் நடக்க போகுதுங்கிற மாதிரி அறிவிப்பு, சர்ச்ல அடுத்தடுத்து என்னென்ன ப்ரேயர் இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க நின்று தான் சொல்லுவாங்க. அப்புறம் இங்க வந்து நிறைய பெஞ்ச் போட்டிருக்காங்க இல்லையா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொயருக்கு. சர்ச்ல பாடகர் குழுன்னு இருப்பாங்க இல்லையா, என்னதான் ஜனங்கள் மற்றவங்க பாடினாலும் அதை லீட் பண்ணி கொண்டு போறதுக்குன்னு ஒரு குரூப் வேணும் இல்லையா. ஸோ அந்த பசங்கள்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இவங்களுடைய சத்தம் அதிகமா இருக்கும். இவங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி தான் மீதி இருக்கிற மற்ற மக்கள் வந்து பாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அவங்க எல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா சர்ச்சோட ஆல்டர். இது வந்து ரொம்பவே பரிசுத்தமான ஒரு இடம். இதுக்குள்ள நம்ம அவ்வளவா யாரும் போக கூடாது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஐயா, உபதேசியார் அவங்க மட்டும் தான் இதுக்குள்ள போவாங்க, மற்றபடி யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பரிசுத்தமான இடம் அப்படி சொல்லிட்டு யாராவது ப்ரேயர் பண்ண வந்தா கூட இங்க முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா யாருமே போகவே மாட்டாங்க. அது சர்ச் நடந்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஃப்ரீ டைமா இருந்தாலும் சரி, யாருமே உள்ள போக மாட்டாங்க. இதுலயே ப்ரேயர் பண்ணிட்டு இப்படியே கிளம்பிடுவாங்க. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க கட்டினாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க இது எல்லாமே. ஆனால் இப்போ வரக்கூட அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாற்றவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அது இல்லாமல் வெள்ளைக்காரங்க கட்டிட்டு போனது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியிருக்காங்க. இந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட 160 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே மேலே உள்ள கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டைகளாக தான் இருக்கும். அது வந்து எந்த மரத்து கட்டைகள்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது சர்ச் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக, ஒரு அலங்கார விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. நைட் டைம் இந்த லைட்லாம் எரியும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஹைட் பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டு மேலே ஏறு, அவ்வளோ ஹைட்ல இருக்கு. சர்ச்ல எப்பவுமே 3 வாசல் கொடுத்துருப்பாங்க. நேரா எப்பவுமே இருக்கும் இல்லையா, இது ஒரு வாசல். அது போக நமக்கு லெஃப்ட் சைட்லயே ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைட்லயே ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஞானஸ்நான தொட்டி அப்படி சொல்லுவாங்க. நம்ம சர்ச்ல சின்ன பிள்ளைங்களுக்கே பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. 1 வயசு அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கே ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இங்க வச்சுதான் கொடுப்பாங்க. இதுல வந்து தண்ணி, இது ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த சின்ன தொட்டியில வந்து தண்ணி ஃபில் பண்ணிருப்பாங்க. இந்த தண்ணியை வச்சுதான் தலையில தெளிச்சு, குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி யாருக்குனாலும் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு அந்த தண்ணியை வந்து அவங்க தலையில தெளிச்சு சிலுவை போட்டு அப்படிதான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. ஸோ அதனால இது பேர் பாத்தீங்கன்னா ஞானஸ்நான தொட்டி அப்படி சொல்லுவாங்க. சர்ச் பார்த்தீங்களா 1844 முதல் 1865 வரை இப்பாகங்களில் சபைகளை ஸ்தாபித்து இந்த தேவாலயத்தை 3/10/1849 கட்டி பிரதிஷ்டை செய்த முதல் மிஷனரியாகிய கனம் ஜான் தாமஸ் டக்கர் ஐயர் அவர்களின் ஞாபகார்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1849 கட்டி அப்பவே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. பிரதிஷ்டை அப்படின்னா நம்ம வீடு பால் காய்க்கிறதுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சர்ச் வந்து அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க 1849. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ சர்ச் கட்டி 175 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. டக்கர் ஐயர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க. அவங்க தான் இந்த சைடு ஃபுல்லாக மிஷினரி இருந்து ஊழியம் பண்ணி இந்த சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை பெட்டி. அதாவது சர்ச்ல மற்ற நாள் வந்து ப்ரேயர் பண்ண வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் ப்ரேயர் பண்ணிட்டு இதில் காணிக்கை போடுவாங்க. ஸோ அதனால இது பேர் காணிக்கை பெட்டி அப்படி சொல்லுவாங்க. சர்ச்க்கு ஏதாவது நம்ம வாங்குறது, சர்ச்சோட பில்டிங்ல ஏதாவது கட்டுறதுக்கு, பராமரிப்பு பணிக்கு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காணிக்கை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிறிஸ்துவ ஆலய பராமரிப்பு நிதி பண்ணை விலை பங்களா அப்படி சொல்லிட்டு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, பின்னாடி ஒரு ஐயாவோட கலர் இருக்கு அப்படின்னு. வாங்க அப்படி நம்ம அந்த கலரையை போய் பார்க்கலாம். சர்ச்சோட கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கூட இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அந்த ஸ்கூலோட நேம் என்ன அப்படின்னா தக்கர் மேல்நிலை பள்ளி. தக்கர் அப்படிங்கிற ஐயா தானே அந்த சர்ச்லாம் கட்டினாங்க, ஊழியம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுடைய நேமே தான் அந்த ஸ்கூலுக்கும் வச்சுருக்காங்க. 6th to 12th வரை அந்த ஸ்கூலில் இருக்குது.
நிறைய பேருக்கு எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அப்படிங்கிற ஊரை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏரல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பண்ணை விலை பங்களா அப்படிங்கிற எங்கள் ஊர் வந்துடும். சர்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேருடைய கல்லறை இருக்கு. இது யார் அப்படிங்கிறத சொல்றேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயாவோட கல்லறை தான். அதாவது கணம் ஈசாக்கு ஐயர் அப்படிங்கிறவங்களுடைய கல்லறை தான் ஒரு இதுல இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க கல்லறை இருக்கு. எதுக்காக இந்த ஈசாக்கு ஐயரோட கல்லறைய மட்டும் இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது சர்ச்ல ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஐயா இருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் இயர் வந்து இந்த ஈசாக்கு ஐயா வந்து ஐயரா இருந்திருக்காங்க, ஊழியம் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள இங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. எதுக்கு இவங்கள மட்டும் ஸ்பெஷலா இங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரை எதுலயுமே பொய் அப்படிங்கிறதே பேச மாட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பாங்களாம். அவங்க வாயிலிருந்து பொய்ன்னு ஒண்ணு வரவே வராதாம். அவ்ளோ உண்மையா இருப்பாங்களாம். அவங்களோட பேரே பார்த்தீங்கன்னா, அதனால சத்தியவான் கணம் ஈசாக்கு ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சத்தியவான் அப்படிங்கும்போது ரொம்ப உண்மையானவங்க அப்படின்னு தானே. ஸோ அவ்வளோத்துக்குள்ள உண்மையானவங்களா இருக்க போய் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப வர பாத்தீங்கன்னா இந்த ஐயாக்கு இந்த சுற்றுப்புறத்துல உள்ள எல்லா கிராம மக்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது இங்க வந்து இப்ப வர கூட எந்த வீட்லயாவது சண்டை இல்லைன்னா ஏதாவது தெருவுல சண்டை அப்படின்னா பாத்தீங்கன்னா யாராவது பொய் சொல்றியா அப்படின்னு நம்ம கேட்பல, நீ பொய் தான் சொல்ற, நீ பொய் தான் சொல்ற அப்படின்னு சண்டையில ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும் போது கூட எல்லாருமே இப்ப வர கூட சொல்றது என்ன அப்படின்னா, அப்போ வா வந்து ஈசா கையா கல்றையில சத்தியம் பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து பொதுவா நீ பொய் சொல்ற அப்ப சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா இங்க உள்ள மக்கள் சுற்றுப்புறத்துல வேற மக்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க, வா அப்போ இந்த ஈசா கையா கல்றையில வந்து சத்தியம் பண்ணு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஐயா வந்து ரொம்ப உண்மையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையா இருந்தாங்களா, அவங்க வாழ்நாள்ல உண்மையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய பூட்டிமா வந்து ஒரு கதை சொன்னாங்க. பூட்டிமா அப்படின்னா என்னுடைய அம்மாக்கும் பாட்டிமா. அவங்க வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொன்னது எப்படின்னா, அவங்க காலத்துல அவங்களுடைய தெருவுகள்ல பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சாம். என்ன அப்படின்னா, அப்போலாம் ஆடு வளர்ப்பாங்க இல்லையா எல்லார் வீட்லயுமே. ஸோ ஒருத்தவங்க வீட்டோட ஆட்டை வந்து ஒருத்தர் திருடிட்டாராம். ஃபைனலா அவரு தான் திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவரு என்னன்னா திருடவே இல்ல, திருடவே இல்லன்னு அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ உடனே எல்லாரும் கேட்டிருக்காங்க, வா அப்போ வந்து ஈசா கையா கல்லறையில வந்து சத்தியம் பண்ணு வா அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவருமே ரொம்ப தைரியமா சரி வாங்க நான் சத்தியம் பண்றேன். ஆக்சுவலா திருடினது அவரு தான். ஆனா ஒத்துக்காம ரொம்ப தைரியமா சரி வாங்க நான் சத்தியம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படி சொல்லிட்டு அவங்க ஊர் ஆக்சுவலா இதெல்லாம் நடந்தது பக்கத்து ஊர். அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் இல்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க இருந்து அப்ப நிறைய பேர் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்களாம். வரும்போதே பாத்தீங்கன்னா பாதி வழியிலேயே ஒரு மாடு வந்து அவரை முட்டி அப்பமே இறந்து போயிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு. அதெல்லாம் உண்மையா நடந்தது அப்படின்னு தான் எங்க பாட்டி சொன்னாங்க. இது வந்து கட்டுக்கதைகள் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வர பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த ஈசாக்கு ஐயருக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தாலுமே இங்கேயே வந்து இவங்களுடைய கல்லறையை பார்த்துட்டும் போவாங்க. சர்ச்ல அசனம் நடக்கும் இல்லையா கோயில் பிரதிஷ்டை அன்னைக்கு, அப்போ மட்டும் தான் பாத்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இங்க வந்து மாலை போடுவாங்க. மற்ற நேரம் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கும். அந்த டைம் மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த கல்லறைக்கு அவங்களுடைய ஞாபகார்த்தமா அவங்கள நினைவு கூறுற விதமா இவங்களுக்கு வந்து மாலை போடுவாங்க. சர்ச் கேம்பஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இது பாருங்களேன் 150வது ஆண்டு நினைவு விழா மேடைன்னு போட்டிருக்காங்க. அதாவது 1999ல வந்து இதை கட்டியிருக்காங்க. 150வது வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது நினைவா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு கன்வென்ஷன் மீட்டிங்கு, பஜனை, இல்லைன்னா நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க டான்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமு, ஏதாவது குயிஸ் காம்படிஷன் வச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நடக்கும். ஸ்டேஜ் முன்னாடி இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கா? ஸோ இங்க வந்து சேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க சேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போதான் சேர் எல்லாம் போடுறாங்க. நம்ம சின்ன வயசுல நாங்க இங்க வரும்போது ஏதாவது அசனத்துக்கு அப்படிதான் நாங்களே வருவோமா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சேர்லாம் போட மாட்டாங்க. வீட்டுல இருந்து எல்லாரும் ஒரு பாய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ எங்க பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பாய் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாருமே அங்கங்க ஃபேமிலியா பாயை விரிச்சு அந்தந்த ஃபேமிலி வந்து அந்த பாயில உட்காந்துருப்பாங்க. வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவோம். சாப்பிட்டுட்டு அப்படி டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது பார்ப்போம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியா அங்கங்க பாயை போட்டு விரிச்சு உட்காந்துருப்பாங்க. சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தூங்குவாங்க இல்லையா? ஸோ பாயிலே படுத்து தூங்கிடுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பாய் கல்ச்சர்லாம் மாறி இப்போ சேர் வந்துருச்சு. ஸோ லைனா சேர் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சேர்ல எல்லாரும் உட்காந்துட்டு பார்ப்பாங்க ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுன்னா. ஓகே கைஸ், இதுதான் எங்களுடைய சர்ச் டூரு. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை, டேக் கேர்.